தண்டனை அது எப்ப அந்த திருவள்ளுக்கோட்டில் வந்து தீர்ப்பு சொன்னாங்களா அன்னிலிருந்தே மன உளைச்சல் சாப்பிடாம இருந்தாரப்பா. சாப்பிடாம இருந்தா அப்படியே இது பண்ணிக்கின்னு காலையில இது மாதிரி ஆயிடுச்சு பண்ணிட்டாரு. இல்லப்பா நைட் எத்தனை பால் வச்சேன் 4 மணிக்கு கூட நான் பார்த்தேன். நான் உட்காந்து இருந்தாரு 4 மணி பார்த்தா 6 மணிக்கு நான் சரின்ட்டு போய் பார்த்தேன் நின்றுக்கிறாரு. சரி உள்ள போய் மறுபடியும் பார்த்தா இது மாதிரி வந்து ஃபேன்ல சித்ரா ரூம்லயே பண்ணிக்கிறேன்ப்பா. ரூம்லயே தான் பண்ணிக்கிறாரு. என் வீடு சுடுகாடாயிடுச்சு. நல்லா இருப்பானா அவன்? என் வீடு சுடுகாடாயிடுச்சு. என் பொண்ணையும் சாவடிச்சுட்டான், என் பொண்ணுலையும் சாவடிச்சுட்டான். யாரும் சாவடிக்க போறானே தெரியலையே. எதுக்கு தான் என் வீட்டுக்கு உள்ள வந்தானே தெரியலையே. சந்தோஷமா இருந்தோம் நாங்க. ஏதோ சந்தோஷமா இருந்தோம். என் சந்தோஷத்தை கெடுத்துட்டானு. நல்ல கதி காணுவானா? எப்ப அந்த திருவள்ளுவர் தீர்ப்பு வந்தது அன்னைக்கே அவன் சாப்பிடாம ஆயிட்டாரு. எங்க எதுவுமே சாப்பிட முடியல. நானும் தைரியமா பண்ணி மாதிரி அவரு தைரியமா இல்லப்பா. கடைசியில் இது இப்ப நானாவது ஆகிட்டேன்னு நல்ல கதியா இருக்கு போனா. என் பொண்ணு வந்து தூணு மாதிரி இந்த ஆம்பளை குழந்தை என் புள்ள கூட நம்மள இவ்வளவு நம்பன நானு. கடைசியில என்ன அனாதி ஆகிட்டேன்னு நான் என்ன சொல்றது? நான் தனியா நிக்கிறானு, நான் சுடுகாடு நிக்கிற மாதிரி நிக்கிறானு. நான் என்ன